ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். சொல்லுதாசனா? டேய், உனக்கு எஸ்பியோட நம்பர் ஒன்று அனுப்பியிருக்கிறேன். அவரோட அடுத்து கதை. டேய் ஜாசி, நீ வேலையை கேட்ட, நீ உன்னைய அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி விட்ட. நான் கடைசியில் என்ன மாட்டி விட்டுறாங்க. ஹலோ. ஓம் சார், நான் ஜசி கதைக்கிறேன். அந்த கேஸ் விஷயமா? ஜசி. ஓ, தாசனா நம்பர் வந்தவர். ஓ, ரைட் ரைட் ரைட். உங்களோட கொஞ்சம் பேசலாமா? டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வாங்க, பின்னர் கூல் காப்பியில் சந்திப்போம். சரி சார். சரி, ஓகே. என்ன மச்சி, எதுவும் செட் ஆச்சா? இல்லைடா, தெரிஞ்ச போலீஸ்காரன் ஒருத்தனோட கதைச்சிருக்கிறேன். டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு சொல்லியிருக்கான். பார்ப்போம். அப்போ தாசண்ணா? அதெல்லாம் சிக்கல். சரி சரி. சார், டாக்குமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் காப்பியும் பேமெண்ட் ரிசிப்டும் இருக்கு சார். சார், பென்ட்ரைவ் இதில் ரெக்கார்டிங் இருக்கு. நீ கேஸை சொல்லு. தாசனாவை சின்னன்லேருந்து ரொம்ப வருஷமாக தெரியும். முடியலை, வேலைக்கு கட்சி மீட்டிங் அண்டு எல்லாத்துக்கும் கூட்டின்னு போகிறவர். கட்சி சப்போர்ட்லேயே வேலையும் செட் பண்ணி கொடுக்குறவர். அப்படித்தான் கொஞ்ச நாளைக்கு முதல்ல எனக்கும் கால் பண்ணார். சொல்லு தாசண்ணா. ஓமடா ஜேசி, வேலை ஒன்று இருக்குதான், அரசாங்க வேலையா. நம்பர் ஒன்று போட்டு விடுறேன்னு ஒரு என்ன மாதிரி எடுத்து கதை. ஓகே அண்ணா. கதைச்சு முடிய நம்பர் ஒன்று கொடுத்தாரு. நானும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி தாசனா நம்பர் கொடுத்து கதைக்க சொன்னாருன்னு சொன்னேன். ஓகே, உங்களோட ரிசல்ட் சீட் அனுப்புங்கன்னு சொன்னாங்க. நானும் அனுப்பிட்டு வெயிட் பண்ணேன். கொஞ்ச நேரத்தில் திருப்பவும் கால் பண்ணாங்க. கால் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கொஞ்சம் காணாமல் இருக்கு, ஒரு 50K மாதிரி தந்தா துவரா கவர்மெண்ட் ஜாப் செட் பண்ணி தரலாம்னு சொன்னாங்க. நானும் தாசனா சொன்னால ஓகேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி அனுப்ப சொன்னாங்க. நானும் ஃபைல் எல்லாம் ரெடி பண்ணி அனுப்பினேன். அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணி அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கு, உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கொண்டு போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுங்க
பண்ணுங்க, இன்டர்வியூ முடிய வெளியே வந்து கால் பண்ணுங்கண்டா. நானும் ஃபைல் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு இன்டர்வியூக்கு போனேன். அவன் சொன்ன மாதிரியே இன்டர்வியூ நடந்துச்சு. இன்டர்வியூ முடிய வெளியே வந்து கால் பண்ணுங்க. அவன் ஆன்சர் பண்ணி எல்லாம் ஓகே, ஒருத்தன் வருவான், அவன்கிட்ட ஃபைலை கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னான். நானும் அதே மாதிரி ஃபைலை கொடுத்தேன். கால் அடிச்சு உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம், 20ஆம் தேதி வேலையில ஜாயின் பண்ணலாம், அந்த பணத்தை மட்டும் செட் பண்ணி தந்தா ஃபைனில் சைன் பண்ணி தருவோம்னு ஒரு அக்கௌண்ட் நம்பரும் போட்டான். நானும் வச்சிருந்த பைக்கை விற்று அவன் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை போட்டுட்டு ஃபைலை வாங்குவோம்ட்டு எல்லா நம்பருக்குமே அடிச்சு பார்த்து எல்லாமே ஓப்பில் கிடந்து. அந்த ஃபைல் வாங்க வந்தேன்னு சொன்னான். அவன்கிட்ட ஃபோட்டோ தான் இது. இது நான் கதைச்ச ஃபோன் நம்பர், இது நான் பணம் போட்ட ரெசிப்ட். எல்லாம் ஓகே, நீ கேஸ் கொடுக்காம எதுவும் செய்யல. ஹோம் சார், நான் கேஸ் கொடுத்தா தாசனாக தான் பிரச்சனை வரும். எனக்கு அந்த அக்கௌண்ட் டீட்டெயிலை மட்டும் எப்படியா செட் பண்ணி தருவீங்களா? ம், பார்த்து சொல்கிறேன். இசானி, வாட்ஸ்அப்பில் ஒருத்தோட ஃபோட்டோவும் அக்கௌண்ட் நம்பரும் ஃபோன் நம்பரும் அனுப்பியிருக்கேன். அந்த டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்து இமீடியட்டாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவனை ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்க. ஓ அண்ணா, உங்கள் அட்ரஸ் பிள்ளைன்ட்டு பார்சல் திரும்ப வந்திருக்கு. நீங்கள் உங்களோட அட்ரஸ் சரியான அட்ரஸ் அனுப்புனீங்கடா, அனுப்பி விடுவேன் பார்சலை. ஹலோ, சொல்லு ப்ரோ. என்ன எல்லாம் ரெடியா? ஓம் பிரதர், நாளைக்கு மார்னிங் பஸ் ஸ்டாண்டுக்கு வாங்க, எடுக்கலாம். ஓகே ஓகே. கொள்ளு போட்டுற மாட்டீங்க தானே? இல்லை வாங்க. பேமெண்ட் எவ்வளோ? ஒரு 10,000 மாதிரி. ரைட் ஓகே ஓகே. இப்போ நாளைக்கு வரேன். ஹலோ சார், Hello. நீங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிருக்கோம், செக் பண்ணி ஓகே பாருங்க. ஓகே, தேங்க்யூ. நீங்க சொல்லிவிட்ட ஆள் வழியில வந்து வெயிட் பண்றாரு. ஆளை உள்ள அனுப்புங்க. ஓகே சார். சார், எக்ஸ்கியூஸ் மீ. ம், வாங்க சார், வர சொல்லியிருந்தீங்க. சரி, இருங்க. இவன் உனக்கு தெரியுமா? இவரை வடிவா பாரு. இவரை எனக்கு தெரியும் சார். என்னன்னு இவனை தெரியும்? நான் வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அப்போ அங்கேருந்து கால் பண்ணி இவர்கிட்ட ஃபோட்டோ வாட்ஸ்அப் பண்ணி அவர் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு முன்னுக்கு நிற்கிறேன், ஃபைல் ஒன்று இருக்குது வாங்கிட்டு சொல்லி சொன்னவங்க. அப்போக்கு தான் அவர் எனக்கு தெரியும் சார். அப்போ 50,000 காசு அடிச்ச யாரு? சார், என்னட்ட இருந்து தான் சார் 50,000 அடித்தவங்க. உன்னிட்ட இருந்து யார் காசு அடிச்சது? நான் ஃபைலை வாங்கி வந்து சும்மா பார்ப்போம்னு சொல்லி பார்த்தேன் சார். என்னை விட ரிசல்ட்ஸ் குறைவு சார். நான் கோல் எடுத்து என்னை விட ரிசல்ட்ஸ் குறைவான ஆளுக்கு என்னென்று வேலை கிடைச்சான்னு கேட்டால் 50,000 காசு கட்டி வேலைக்கு சேர்ந்தேன்னு சொன்னாங்க சார். எனக்கும் பிரச்சனை இல்லை, வேலை தரலாம், ஆனால் 50,000 காசு கட்டாங்க சார். அதை நம்பி தான் சார் நான் 50,000 அவங்களுக்கு போட்டு விட்டேன். கடைசியாக என்னவே ஏமாத்திட்டாங்க சார். சரி, இப்போ நீ போ. அப்படின்னா எங்கேயும் போவாத, வீட்டிலே இரு. தேவனா கால் பண்ணுறேன், நீ வா. சரி சார். ஹலோ ஹலோ ப்ரோ, வந்துட்டீங்களா? எங்கே நிற்கிறீங்க? உங்களை பார்த்துட்டேன். இங்கே மரத்துக்குல. ரைட் வருங்க, வரேன். ஹாய் ப்ரோ. ஹாய். லேட் ஆயிட்டா? இல்லை பென்ட்ரைவ்?
ஓகே ப்ரோ. சார் உள்ள வாங்க. இருங்க சார். சார் என்ன மாதிரி டீட்டெயில் எதுவும் கிடைச்சதா? டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு, பட் காசு அடிச்சவங்கள கண்டுபிடிக்கலாம் சிக்கல் இருக்கு. ஏன் சார் என்ன பிரச்சனை? இந்த கேஸை படி வைப்பார். தாஸ் உனக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கான், தாஸுக்கு ஒருத்தர் நம்பர் கொடுத்துருக்கான், அந்த நம்பர் உனக்கு கொடுத்துருக்கான். அந்த நம்பரை பேசி நீ இன்டர்வியூ போயிருக்க. அவர் ஒரு அக்கௌண்ட் நம்பர் தந்திருக்கான், அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீ காசு போட்டிருக்க. அதோட ஃபோன் ஆஃப். அதானே? நீ ஒரு ஃபோன் நம்பரோட கழிச்சிக்க தெரியுமா? அந்த ஃபோன் நம்பர் அது இவன்து. நீ அக்கௌண்ட்டுக்கு காசு போட்டிருக்க, அந்த அக்கௌண்ட் இவன்து. இவனுங்க 2 பேரும் ஓவர் ட்ரக்ஸ் அடித்ததுனால ஹார்ட் அட்டாக் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி செத்துட்டானுங்க. உங்கள்கிட்ட ஒரு ஃபைல் ஒருத்தன் வாங்கினான் தெரியுமா, குட்டி. அவனும் உன்னை போல காசு போட்டு ஏமாந்தவன் தான். ஆனால் அவன் காசு போட்டது ஒரு 58 வயசு அம்மாவுக்கு. அந்த அம்மாவுக்கு வாழ்வாதார உதவித்தாருன்னு சொல்லி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வச்சு அந்த காசையும் அடிச்சுட்டு போயிட்டானுங்க. என் கெஸ்ஸிங் என்னண்டா, இதில் சம்மந்தப்பட்ட யாருமே உண்டு காசு அடிக்கலை. நீங்கள் எல்லாருமே விக்டிம் தான். இவ்வளோ பேரையும் வச்சு ஒருத்தன் இயக்கியிருக்கான். அவன் தான் மிஸ்டர் எக்ஸ். தாசையும் சோசியல் மீடியாவும் கீயாக பயன்படுத்தி உங்களோட மட்டும் இல்லை நிறைய பேரோட காசையும் அடிச்சிருக்கான். இவன் கிட்ட கூட இன்னும் ஒருத்தரும் போகல. தாசட்டையும் அந்த அம்மாட்டையும் இவனை பற்றி கேட்டா அவனை பார்த்தா தான் அடையாளம் காட்டுவான். ஏன்னா அவனை ஒருக்கா தான் பார்த்துருக்கான். இவனை பற்றி விசாரிக்கணும்னா நீ ப்ராப்பராக கம்ப்ளைண்ட் பண்ணா தான் முடியும். கம்ப்ளைண்ட் பண்ணால் தாசனாக தானே கேஸ்? தாசில் இருந்தால் விசாரணை ஆரம்பிக்கும். கம்ப்ளைண்ட் பண்ணாமல் ஒன்றும் செய்யலாதா? கம்ப்ளைண்ட் பண்ணாமல் ஒன்றும் செய்யலாம். ஏன்னா பேங்க் டீட்டெயில் எடுக்கணும்னா கோர்ட் ஆர்டர் வேணும். அதுக்கு நீ முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இவன்லேருந்து நான் விசாரணை ஆரம்பிக்கிறேன். ஓகே சார், இவ்வளோ விஷயம் சொன்னதே பெரிய உதவி. தேங்க்ஸ் சார். சரி, ஓகே, எனக்கு டியூட்டி டைம் ஆச்சு, நான் வரேன். ஹாய் மச்சான். எங்கடா போயிட்டு வர? சின்ன அலுவல் உண்டு, போயிட்டு வரேன். என்னவா போலீஸ்? செட் ஆகலடா. என்ன ஒருத்தன் பக்கா ஏமாத்தினான். இதுக்கு தான் மச்சான் சொல்கிறது, 50,000 கேஸை கொடுக்க போனால் அதுக்கு மேலே பொல்லு போட்டுருவாங்கன்னு. இதப்பா என்ன மச்சான்? இதில் கொஞ்சம் டீட்டெயில் இருக்கு. இதை வச்சு 10,000 பேருக்கு மார்க்கெட்டிங் பண்ணலாம். இதில் 10,000 பேர்ட்ட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு. மச்சான்டே, இதில் உன் எக்ஸ்ட்ரா நம்பர் இருக்குடா. கொஞ்சம் விடு மச்சான். இந்த நம்பர்லாம் யார்கிட்ட இருந்து வாங்கினேன்? தெரிஞ்ச ஒருத்தன்ட்ட. அங்கே இருக்கிற நம்பர்லாம் இங்கேயும் இருக்கு. இந்த நம்பர் வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும்தான் கொடுத்தான். இப்போ என்ன செய்ய போற? அவனுக்கு கால் பண்ணி பென்ட்ரைவில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லு. ஹலோ. ஹலோ ப்ரோ, நான் தான். ஓம் ப்ரோ, சொல்லுங்க. என்ன ப்ரோ, பொல்லு போட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி செஞ்சிட்டீங்களே? ஏன் பிரதர், என்னாச்சு? நீங்கள் தந்த பென்ட்ரைவில் ஒன்றுமே இல்லையே ப்ரோ. அப்படியா? நைட் 9:30 பஸ் ஸ்டாண்டுக்கு வாங்க. ப்ரோ, வரும்போது மறக்காம பென்ட்ரைவையும் கொண்டு வாங்க.
ஓகே ஓகே ப்ரோ. நைட் 9:30 டவுனுக்கு வரட்டான். ஹலோ ப்ரோ, வந்துட்டு எங்கே நிற்கிறீங்க? இதா வந்துட்டேன். ஆ ஹாய் ப்ரோ. ஹாய். என்றவங்க இந்தா கொண்டார. நீங்க விடுகிறேன், நானும் விடுகிறேன். ஊத்த பணத்திற்கு வேண்டும். எதுக்குடா என்னை கண்டு ஓடுன? இதெல்லாம் அங்கே இருந்து எடுத்த? சொல்றா. நீங்க தந்தீங்க உங்க வேடட்டாவோட எத்தனை பேர் ஏமாத்துனீங்க? மிஸ்டர் ரெக்ஸ் பையன். எத்தனை பேர் ஏமாத்துனீங்க? அதை நாங்க முடிவு பண்ணல, நீங்க தான் முடிவு பண்ணீங்க. நீ தான் சொல்லல அட்மிஷன் போட்ட லூசு பையன். நாங்கடா ஜெரா. ஹலோ. ஓம் ப்ரோ, பேஜ் ஒன்று இருந்தால் எடுக்கலாதா? 67K ஃபாலோவர்ஸ் ஒன்று இருக்கு. 45K வரும். என்ன ப்ரோ, பார்த்து குறைக்கலாதா? ஓகே ப்ரோ, எடுக்கிறேன்டா, கால் பண்ணுங்க. ஹாய்ண்ணா. உள்ள வாண்ணா. என்னண்ணா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பக்கம்? இந்த வாட்டி வேற லெவலில் வச்சுருக்கேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி வரேன். இல்லைண்ணா சொல்லு, எத்தனை கே ஃபாலோஸோட வேணும்? இந்த வாட்டி பேச்சலாம் வேணாம். அப்புறம் என் கூட சேர்ந்து வேலை பார்க்குறியா? இல்லை புரியலை. இந்த மாதிரி ஃபேக் ஐடியில் பேஜ் ஓப்பன் பண்ணுறது, வெளிநாட்டில் இருக்க அங்கிள்ஸுக்கு மல்லு ஃபோட்டோஸ் அனுப்புறது, இதெல்லாம் பண்ணி எவ்வளோ சம்பாதிப்ப? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. எந்த நேரமும் மொபைலை நோண்டிக்கிட்டு எந்த லிங்க் அனுப்பினாலும் யோசிக்காமல் ஓப்பன் பண்ணுறவனுங்க, வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு ஈஸியாக சம்பாதிக்கலான்னு போது பல்ல இழிச்சிக்கிட்டு வர்றவனுங்க, இந்த மாதிரி ஃபேக் ஐடிஸ்ல இருந்து வீடியோ கால் சர்வீஸ் பண்ணுறோன்னு போது யோசிக்காமல் காசை வாரி இறைக்கிறவனுங்க, இந்த மாதிரி நாம் எதை போட்டாலும் வாயை துறக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வேணும். கூட்டத்தையா? உடனே எப்படி? உங்கள்கிட்ட இருக்க பேஜ்லேயே 18 to 35-36 வயசு கேட்டகரிக்குள்ள ஃபாலோவர்ஸ் கூடுன மாதிரி ஏதாச்சும் பேஜ் இருக்கா? ஆமாம், அழகியல் உலகம் 104K ஃபாலோவர்ஸ். ஹேய், இதெல்லாம் பண்ண முன்னாடி எனக்கு வேலை பார்க்கறதுக்கு 2 சிக்கு பசங்க வேணும். பெரிய வேலை போல. குட்டி என்ன இந்த பக்கம் வாடா, வேலை ஒன்று இருக்கு, செய்வோமா? என்னண்டாலும் செய்யலாம், பொருள் கூட போடலாம், ஆனா சிக்குடைக்கணும் குட்டி.
அதெல்லாம் அவன் பார்த்துப்பான், நீ அவனையும் கூட்டு வா. டேய் தகுந்துடா. டே உன்கிட்ட ஐசி இருக்கா? சரி வா. டிப்போல இருந்து இங்கே வரைக்கும் இந்த மாதிரி சிம் விற்கிற இடம் நிறையா இருக்கு. உங்ககிட்ட இருக்க ஐசியை வச்சு எவ்வளோ சிம் வாங்க முடியுமோ வாங்க, புரியுதா? ஏய், 2 பேரும் ஒன்றா போகாத, எல்லா சிம்மையும் ஒரே கடையில் வாங்காத. எல்லா சிம்மும் டெவலப் ஆகும். எதுனாலும் பரவாயில்ல, எது கிடைக்குதோ வாங்க. டேய் வாங்கி ட்ரெயின் எடுக்கங்கள வா. ஓகேண்ணா ஓகேண்ணா. எத்தனை சிம் இருக்கு? ஒரு 10-15 இருக்குண்ணா. பணத்தை கொடுண்ணா. ம். இன்னைக்கு சமாளிக்க காசு கிடைச்சது, நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? ஏதாவது செட் ஆகுண்ணா. ஆமாம், ஒரு கிராம் சாமான் என்ன விலை? ஒரு 15 கிட்ட வரும்ண்ணா. ஓ, நாளைக்கு காலையில் ஒரு கிராம் சாமானுக்கு காசு தர்றேன். இன்னைக்கு நைட் ஒரு வேலை பார்க்குறியா? சொல்லுண்ணா, என்ன பண்ணணும்? இன்னைக்கு நைட்டு 8 மணி ட்ரெயினுக்கு இங்கேருந்து கொழும்புக்கு 3rd கிளாஸில் இருங்க. பவுனியா போகிற வரைக்கும் எந்தெந்த பெருசுலாம் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்குன்னு வடிவாக நோட் பண்ணுங்க. பவுனியா தாண்டினதும் யாழ்ப்பாணத்தில் இருந்த பெருசுங்கள்லாம் தூங்கிடும். அப்படி தூங்கினதும் ட்ரெயின் புத்தளம் தாண்டதுக்குள்ள இந்த தொங்கல்ல இருந்து அந்த தொங்கல் வரைக்கும் உங்களால் எவ்வளோ ஸ்மார்ட் ஃபோன் அடிக்க முடியுமோ அடிச்சிருங்க. அப்படி அடித்ததும் கொஞ்சம் கூட யோசிக்காம புத்தளத்தில் இறங்கி கொழும்புல இருந்து கிளிநொச்சி வர்ற பஸ்ஸில் ஏறி இங்கே வந்துடுங்க. குறிப்பாக ஐஃபோன், சாம்சங் மட்டும் அடிச்சிடாதீங்க, புரியுதா? ஃபோன் அடித்ததும் சிம்மை கழட்டி வீசிட்டு காலையில் வர்றதுக்குள்ளே 15 ஃபோனுக்கு மேலே கொண்டு வந்தீங்கன்னா ஒரு கிராம் சாமானுக்கு நான் காசு தரேன், ஓகேவா? விடிய ஃபோனோட வரேண்ணா. இதை டிக்கெட்டுக்கு வச்சுக்க. இந்தா பிசி ஆன் பண்ணு. சொல்லு, என்ன பண்ணணும்? இந்தா அதில் இருக்க சிம்மை போட்டு குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற பேரில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணு. அந்த பேஜோட நேமை அரசு மற்றும் தனியார் வேலைவாய்ப்புகள்னு தமிழில் ரீநேம் பண்ணிடு. அதில் இருக்க பழைய போஸ்ட்லாம் டிலீட் பண்ணு. பார்க்குறதுக்கு பக்காவாக ப்ரொஃபஷ்னலாக இருக்க மாதிரி ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோவும் கவர் ஃபோட்டோவும் மாற்றிடு. அந்த பேஜோட பட்டனை வாட்ஸ்அப்புக்கு செட் பண்ணிவிட்டு ஒரு போஸ்ட் போடு. எப்படின்னா, அரசு மற்றும் தனியார் வேலைவாய்ப்புகள், மேலும் பகுதி நேரமாக வேலை தேடுபவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு, கிளிக் த வாட்ஸ்அப் லிங்க் அப்படின்னு போடு. இந்த கார்டை வச்சு அந்த போஸ்ட்டை பூஸ்ட் பண்ணிடுறேண்ணா. அப்புறம் அந்த பேஜுக்கு ப்ளூ டிக் வாங்குறேண்ணா. இதெல்லாம் பண்ண உனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நைட்டுக்குள்ளே ஆயிருண்ணா. சரி, நீ பண்ணிடு, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன்.
என்னடா எல்லாம் முடிஞ்சுதா? பூஸ்ட் பண்ணி விட்டுருக்கேன், அப்ரூவல் கொஞ்சம் டிலே ஆகும். ஆமாம், பூஸ்ட் அப்ரூவல் ஆனதும் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் வரும்ல. ஒன்று பண்ணு, நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணு, ஆட்டோ ரிப்ளை ஒன்று செட் பண்ணுவோம். சொல்லு, என்ன டைப் பண்ண? உங்கள் தகமை சான்றிதழுடன் கூடிய சுயோர கோவினை நமக்கு PDF வடிவில் அனுப்பி வையுங்கள் அப்படின்னு போடு. டேய், ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வெப்சைட் லிங்க் அதில் காப்பி பண்ணி போடு. இவனை தெரியுமா உனக்கு? தெரியும், பேர்தாஸ். கட்சி மீட்டிங்லாம் போகிறோம்ல, சின்ன மேன் பவர் ஏஜென்சி வச்சுருக்கான். படித்த பசங்களோட தான் சுற்றிட்டு இருப்பான். இவன் நம்பர் கிடைக்குமா? இரு பாபம், இந்த பார் இருக்கு. நம்பர் வேறு செய்தான்னு பார். போஸ்ட் அப்ரூவ் ஆகிட்டு போல. இப்போ என்ன பண்ண? இந்த ஃபோனில் கொஞ்சம் நம்பர் ஆட் பண்ணி குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற பேர்லேயே புதுசாக 2-3 வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணேன். பக்கா ப்ரொஃபஷனலான ஃபோட்டோவோட. அப்படி ஓப்பன் பண்ண எல்லா குரூப்லேயுமே நான் சொல்கிற மாதிரி மெசேஜ் பண்ணேன். சுய தொழில் செய்வதற்கும் சிறிய முதலீட்டில் பணம் சம்பாதிப்பதற்கும் இந்த குழுவில் இணையுங்கள். இந்த மெசேஜை இந்த மாதிரி பயோடேட்டா அனுப்புகிறவங்களுக்கு மட்டும் அனுப்பு. முக்கியமாக ஒரே ஸ்கூலில் படித்தவங்க, ஒரே ஊரில் இருக்கவங்கள ஒரே குரூப்பில் சேர்க்காத. எல்லாரையும் வேறு வேறு குரூப்பில் சேர். குரூப்பில் இருக்க யாருக்குமே ஒருத்தர் சம்மந்தப்படக்கூடாது. பக்காவாக இருக்கணும். கவனமாக பார்த்துக்க. என்ன? ஹலோ. தாஸ், எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஓ, யாரு? என்ன தாஸ், அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா? போன வாரம் கூட TNA மீட்டிங்கில் பேசணுமே. மீட்டிங்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்தீங்க தாஸ். சொல்லுங்க. உங்கள் அக்கௌண்ட்டுக்கு சின்ன அமௌண்ட் ஒன்று பே பண்ண சொன்னாங்க. உங்கள் அக்கௌண்ட் நம்பர் சென்ட் பண்ணுறீங்களா? யா, நான் சென்ட் பண்ணி விட்றேன். அப்புறம் உங்கள் பசங்க யாருக்கும் வேலை வேணும்னா என் நம்பரை கொடுத்துருங்க, நான் செட் பண்ணி கொடுக்குறேன். ஓ, எங்களோட பொடியல் இருக்காங்க, நான் கொடுத்து விட்றேன். ஓகே தாஸ், அப்புறம் பார்க்கலாம். ஓகே ஓகே ஓகே. சொல்லுதா சொன்னா? ஓமடா ஜேசி, வேலை ஒன்று இருக்குதான், அரசாங்க வேலையா. நம்பர் 1 போட்டு விட்றேன்னு ஒரு என்ன மாதிரி எடுத்துக்காத. ஓகேண்ணா. டேய், இந்த ஃபோன் எடுத்து பேசு. தாஸ் நான் நம்பர் கொடுத்தான்னு ஒருத்தன் பேசுவான். அவன் ஃபுல் நேம் கேட்டு பயோடேட்டாவை PDF அனுப்ப சொல்லிட்டு கட் பண்ணுறேன். ஹலோ. ஓ தாசா, நான் உங்கள் நம்பர் அந்த வேலை விஷயமா கதைக்க சொல்லி. உங்கள் ஃபுல் நேம் என்ன? என் பேர் ஆல்பர்ட் ஜசிதரன். ஓகே ஜசிதரன், உங்களோட ரிசல்ட் ஷீட் ஒருக்கு அனுப்பிவிடுங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா. ஆள் ரிசல்ட்ஸை பார்த்தியா? ஓமண்ணா, பஸ் ரூமில் இருந்தேண்ணா, சாரி அண்ணா. அதெல்லாம் பரவாயில்ல. ஜசிதரன், உங்களோட பயோடேட்டாலாம் பார்த்தேன். இந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேகன்சி இருக்குது. ஆனால் உங்களோட ரிசல்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன மாதிரிண்ணா? எவ்வளோ மாதிரி முடியும்? ஒரு 50K மாதிரி. என்ன மாதிரிண்ணா? உடனே தரணுமா? ஃபைல்ஸ்லாம் சைன் பண்ணதுக்கப்புறம் கொடுத்தா போதும். ஓகேண்ணா, அந்த ஃபைலில் இருக்க பாருங்கண்ணா, நான் செட் பண்ணி தரேன். ஓகே ஜசிதரன். டேய், ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட் தேவையோ அவ்வளோத்தையும் லிஸ்ட்டு போட்டு அவனுக்கு அனுப்பு.
அனுப்புனதுக்கப்புறம் ஈவினிங் கால் பண்ணி சொல்லு. இந்த மாதம் 20ஆம் தேதி அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு இன்டர்வியூ இருக்குது, அட்டன் பண்ண சொல்லு. உண்மையாக அனுப்ப போறியா என்ன? இந்த வேலைக்கு யார் வேணால் போகலான்டா. அவனுக்கு லக் இருந்தால் இந்த வேலை கிடைக்க போகுது. நீ அவனுக்கு அனுப்பு, நான் அப்புறம் வரேன். ஒரு வேலை இருக்கு, முடிச்சுடுறியா? பேங்க் போயிட்டு 2 பேரும் டிஜிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு வா. ஹலோ. வணக்கம் ஜெசிதரன். இந்த மாதம் 20ஆம் தேதி உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு இன்டர்வியூ ஒன்று இருக்குது. ஓகேண்ணா. ஓகே. டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு போயிட்டு இன்டர்வியூ இருக்கா அட்டன் பண்ணுங்கள். இன்டர்வியூ முடிய வெளியே வந்துட்டு இருக்கா ஃபோன் பண்ணுங்கள். ஓகேண்ணா. என்னடா இதெல்லாம்? இவனுக்கு போட்ட டாக்குமெண்ட்னா நல்ல காசு கொடுக்கலாம். என்ன ஊத்திட்டா? ஏண்ணா எப்போ பார்த்தாலும் வெள்ளை சட்டோட சுற்றிட்டு இருக்க? எங்கே பாரு, ஒன்றும் இல்லை. வைட்னா நத்திங்டா. ஆமாம், நீ அவனுங்களுக்கு கால் பண்ணியா? ஆமாண்ணா, அவனை இன்டர்வியூக்கு போக சொன்னேன். அதோட அந்த குரூப்லையும் ஆக்கள் கூட்டிட்டு. சரி வா, நம்ம ஆடுங்களுக்கு கொஞ்சம் ஆசையாக காட்டலாம். என்ன ஆசையவா? பணத்தாசைய. நான் சொல்கிற மாதிரி மெசேஜ் ஒன்று பண்ணு. இலங்கையின் முதற்தர கம்பெனிகளில் குறைந்தளவான முதலீடு செய்து பெரும்பான்மையான பங்குகளினை வாங்குங்கள். 24 மணி நேரத்தில் அதிகளவான லாபத்தினை பெற்றிடுங்கள். அதாவது 1000 ரூபாய்க்கு 10 வீதம் 100 ரூபாயாகவும், 3000 ரூபாய்க்கு 25 வீதம் 750 ரூபாயாகவும், 5000 ரூபாய்க்கு 25 வீதம் 1250 ரூபாயாகவும் பெற்றிடுங்கள். என்ன அனுப்புவா? வெயிட் பண்ணு. இந்த மஞ்சி, சிபிஎல், ஜுனிலிவர் இந்த மாதிரி பெரிய கம்பெனிங்களோட லிங்க்லாம் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணு. இது ஓகேவா? இப்போ அனுப்பு. நம்புவானலான்னு? யாரும் நம்பலாம் மாட்டாங்க, நாம தான் நம்ப வைக்கணும். நீயா போடுற? நம்மளோட கம்பெனி கனடாவில் இருக்க கம்பெனி மாதிரி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடு. வாய்ஸ் மெசேஜா? கேஸ் இல்லையான்னு? நம்ம ஒரு காரணங்களா ஃபாரின்ல இருக்கவன் சொன்னா தாண்டா நம்புவானுங்க. போடு.
எமது கனேடியன் இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனத்தின் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் ஊடாக நீங்கள் முதலீடு செய்யும் சிறிய தொகை மூலம் லாபத்தினை பெறலாம். அதாவது 1000 ரூபாய் முதலீடு செய்தால் 10% லாபத்தினையும் மற்றும் 3000 தொடக்கம் 5000 ரூபாய் முதலீடு செய்தால் அதன் 25% லாபமும் கொடுக்கப்படும். நீங்கள் அன்றாடம் செலவழிக்கும் தொகையில் சிறிய பகுதியை எம்மிடம் முதலீடு செய்து முதலாளியாகுங்கள். பக்கா. தாஸோட ஆள்னா அட்டன் பண்ணி பேசு. அவனை அங்கேயே வெயிட் பண்ண சொல்லு. 30 மினிட்ஸில் ஃபைல் வாங்க ஆள் வரும்னு சொல்லு. ஹலோ ஓமண்ணா, இன்டர்வியூ முடிஞ்சது, என்ன பண்ண? அங்கேயே வெயிட் பண்ணுங்க, ஒரு ஆள் வருவார். அவர்கிட்ட ஃபைலை கொடுத்துட்டு போங்க. நான் ஈவினிங் கால் பண்ணுறேன். ஓகேண்ணா ஓகேண்ணா. இப்போ யாருண்ணா போய் வாங்குறது? நமக்கு வேலை தவணை அப்ளிகேஷன் அனுப்புனானுங்கள, அவங்கள யாராச்சும் கிளிநொச்சிக்காரனுங்க இருக்கானுங்களா அனுப்பாரு. ஆறுரா இது சிக். ஹலோ, தயாசீலன் பார்த்திவனுங்களா? ஓ நீங்கள் அந்த வேலை வேணும்னு நமக்கு அப்ளிகேஷன் அனுப்பியிருந்தீங்களா? அங்கே இருந்தால் பேசுவோம். சொல்லுங்கண்ணா. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. அந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் கிட்ட நம்ம ஆளுங்க ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க ஒரு ஃபைல் தருவாங்க, அதை வாங்கிட்டு வரீங்களா? ஓகேண்ணா. யார்கிட்ட நான் போய் வாங்கணும்? நான் அவங்களோட ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஓகேண்ணா. வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி உனக்கு அனுப்பிடு. ஜசிதர்ண்ணா, ஃபைல் ஃபைலை வாங்கிட்டான் போல. ஸ்பீக்கரில் போடுறோம், பேசு. போடு, பேசுவோம். ஹலோ அண்ணா, ஃபைல் வாங்கிட்டேன். பார்த்திபன், ரொம்ப ரொம்ப நன்றி பார்த்திபன். ரொம்பவே முக்கியமான ஃபைல். நீங்கள் அதை வச்சுருங்க, நான் வந்து வாங்குறேண்ணே. ஓகேண்ணா ஓகே. அண்ணா உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? பரவாயில்ல, கேளுங்க பார்த்திபன். என்னை விட ரிசல்ட்ஸ் குறைவாக இருக்குது. என்னென்ன வேலை கிடைச்சது? அவர் ஒரு 50,000 கிட்ட பே பண்ணியிருந்தாரு. அதை வச்சு அவருக்கு வேலை வாங்கி கொடுத்தேன். உங்ககிட்டையும் இருந்துச்சுன்னா பே பண்ணுங்க, பார்த்து பண்ணிக்கலாம். அப்படியாண்ணா? ஓகே, நீங்கள் ரெடி பண்ணுங்க, நான் செட் பண்ணி. ஓகே பார்த்திபன், அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். உங்களுக்கு ஓகேன்னா கன்ஃபார்மாக பண்ணி கொடுத்துடலாம். ஓகேண்ணா. ஆடு அதுவாக வந்து மாட்டுது, நாம் என்ன பண்ண முடியும்? நீ அவனுக்கு கால் பண்ணுண்ணா, அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ கன்ஃபார்ம் ஆகிட்டு நாளைக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அந்த பேமெண்ட் பண்ணிட்டீங்கண்டா உங்கள் ஃபைலை நாளைக்கு சைன் பண்ணி நாளைக்கு ஈவினிங் கொண்டு வந்து தந்துடலாம். ஓகேண்ணா. அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிடுறீங்களா? போடுறோம், டெபாசிட் பண்ணிவிட்டு ரிசிப்டை வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. அண்ணா கன்ஃபார்ம் தானே? ஓமம் கன்ஃபார்ம். ஓகேண்ணா ஓகே. ஓகே. ஏய், அவனுக்கு 2 பேத்துக்கும் வேறு வேறு அக்கௌண்ட் நம்பர் சென்ட் பண்ணு. அக்கௌண்ட் நம்பரை போட்டு 10 செகண்டில் பணத்தை போட்டல. சூப்பர் ராணி. வாட்ஸ்அப் குரூப்பில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண வைக்க சின்னதாக ஒரு ஐடியா போட்டோம். ஆனால் அதை யாருமே நம்பலை. அவங்கள நம்ப வைக்க நீங்கள் போட்ட பணத்தை எடுத்து வேறு பேங்க்ல இருந்து எங்கள் அக்கௌண்ட்டுக்கு நாங்களே போட்டோம். பணம் போட்ட ரெசிப்டை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாம் போட்டோம். அதுக்கப்புறம் சரியாக 24 மணி நேரத்தில் அந்த காசையே எங்கள் அக்கௌண்ட்டுக்கு மறுபடியும் வட்டியோட போட்டோம். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மொத்த பேரும் இன்வெஸ்ட் பண்ண ரெடியானாங்க. அதுக்கப்புறம் யார் இன்வெஸ்ட் பண்ணணுன்றதை முடிவு பண்ணி நாமளே இன்வெஸ்ட் பண்ண வச்சோம். அப்படி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு வட்டியோட ரிட்டர்ன் பண்ணோம். இப்படியே 2 நாளாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்தில் நீங்கள் போட்ட பணம் முடிஞ்சதும் ஏகே ஒரு பெரிய பிளான் போட்டான். அண்ணா, இதுக்கு மேலே பணம் இல்லை, என்ன பண்ண? நான் சொல்கிற மாதிரி மெசேஜ் பண்ணு. 50-50 பிக் பிளான் ஃபார் 1 டே. அதாவது நீங்கள் 5000 இன்வெஸ்ட் பண்ணால் 10,000, 10,000 இன்வெஸ்ட் பண்ணால் 20,000, 20,000 இன்வெஸ்ட் பண்ணால் 40,000. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை டபுளாக எடுத்துக்கோங்க. இந்த சலுகை 24 மணி நேரங்கள் மட்டுமே. இப்படி ஒரு மெசேஜை பார்த்ததும் காசு களையிற நாய்கள் நான் வாரன்னு மொத்த பயல்கள் வந்தானுங்க. இந்த மாதிரி 50,000க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறவங்கள 200 பேரை செலக்ட் பண்ணி அவங்கள 2 டீமாக பிரிச்சுக்க.
முதல் 100 பேருக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் அனுப்பு, மற்ற 100 பேருக்கு இன்னொரு அக்கௌண்ட் நம்பர் அனுப்பு. இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறவங்கள காலையில் 8 மணிக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ண சொல்லு. அப்போ 8 மணி வரைக்கும் என்ன பண்ணுறது? பிஸ்னஸுக்கு லீவு. அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு ஒவ்வொருத்தனா பணத்தை போட ஆரம்பிச்சானுங்க. எஸ் டேய், நீ 24 மணி நேரத்தில் இந்த மொத்த பணத்தையும் எடுத்துட்டு இதெல்லாம் காலி பண்ணிட்டு கிளம்புறேன்னா இதெல்லாம் என்னடா ஆத்தல்? இதை விட ஒன்று இருக்கு, அது மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சு சொர்க்கத்தில் மிதப்ப. எங்க தானா? என்ன குத்துறதா? எங்கடா கையில இருடா குத்துணும். அண்ணா காட்டுறது மாதிரி தெரியா என்ன? காட்டெலாம் கரெக்டாக தான் இருக்கு, ஆனால் அந்த அக்கௌண்ட் நம்ம தம்பிங்களோட தான். அவனுங்க ஸ்லீப் பண்ணுறப்ப பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டானுங்க. நீ ஒன்று பண்ணுறியா? சொல்லணா, உனக்கு முதலே இல்லாமல் தொழில் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். ஏதாச்சும் ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு பெருசாக பண்ணி பிழைச்சிக்கண்ணா. தீபன் ஃபைட்னா நத்திங் இல்லை, இன்விசிபிள். என்னை விட பெரியவள ஆளுக்கு தான் போட்டிருக்கான். ஏகே தூக்குறேன்டா அவனை. ஜி சொல்லுங்க ஜி. அண்ணா இந்த விசா விஷயம் என்ன மாதிரி? ஜி உங்கள் வீசாலாம் வந்துருச்சு ஜி. நான் வீசா ஆஃபீஸில் தான் இருக்கேன். ஒன்றுக்கும் ஜோசிக்காருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா? எனக்கு இன்னொரு கால் வருது, பேசிட்டு கூப்பிட்றேன். வணக்கம் ஆல்பர்ட் ஜஸ்தரன், எப்படி இருக்கீங்க? ஓ நீங்க யாரு? நான் தான் மிஸ்டர் ஏகே, ஞாபகம் இருக்குங்களா? இத பாரு, என்ன பிடிக்கிறத விட்டு உன் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கானே, அவங்க கிட்ட சூப்பரான ஒரு பிசினஸ் ஐடியா கொடுத்துருக்கேன். 2 பேரும் சேர்ந்து பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமா போகும். என்ன பண்றீங்களா? பொறுப்பா அக்கள் கொஞ்சம் அரிக்குது, சொரிஞ்சுக்கிறேன். இப்ப சொல்லுப்பா. தூக்குறேன்டா. ஆல் தி பெஸ்ட்.